ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அது சரியான நேரத்தில் வெடிக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு 5 உணவை இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கருமுட்டை வளர்ச்சிக்கும் அது வெடிக்கிறதுக்கும், அதாவது கரெக்டான டைமில் நமக்கு ஓவுலேஷன் ஆகுறதுக்கும் என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும், இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எதுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, பெண்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது அவங்களோட யூட்ரஸாக இருக்கட்டும், ஃபெலோப்பியன் டியூபாக இருக்கட்டும், ஓவரிஸாக இருக்கட்டும், இந்த இடத்துலலாம் அவங்களுக்கு இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறப்போ தான் நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சி, அதோட வெடிக்கிற தன்மை எல்லாமே கரெக்டான டைமில் சரியாக நடக்கும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் உதவும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எள்ளு எடுத்துக்கோங்க. இந்த எள்ளு கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு, ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டெய்லியும் உங்களோட ஓவுலேஷன் டைம் வரைக்குமே எடுத்துக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் தான் ட்ரை பண்ண போகிறீங்க, இந்த மந்த்லேருந்தே நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹோல் மந்த்துமே அதை எடுத்துக்கலாம். நீங்கள் அதை எள்ளா எடுத்துக்கிட்டாலோ, இல்லை எள்ளு பொடியாக எடுத்துக்கிட்டாலோ, இல்லை அதை ஏதாவது சாதமில் போட்டு சாப்பிட்டா, இந்த மாதிரி எள்ளு முட்டாயாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு அது எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி எள்ளு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயாக எடுத்துக்கிறப்போ நீங்கள் நல்லெண்ணெயாக எடுத்துக்கோங்க. நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம நல்லெண்ணெயை எடுத்துக்கிறப்போ இது இன்னுமே நம்மளோட ஓவரிஸில், நம்மளோட யூட்ரஸில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். இதனால உங்களுக்கு கருமுட்டையோட வளர்ச்சியை சிமுலேட் பண்ணி அது கரெக்டான டைமில் உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எள்ளு எடுத்துக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னா இஞ்சி. இந்த இஞ்சியை நீங்கள் கொஞ்சம் அரைச்சி சாறு மாதிரி எடுத்து நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டே வரலாம். இல்லை ஒரு நாள் வீட்டுக்கு கூட ஒரு நாள் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு உங்களோட கர்ப்பப்பையை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் அங்கே இரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது மூலமாக உங்களுக்கு உள்ள வளரக்கூடிய அந்த என்ட்ரோமேட்டியம் லைனாக இருக்கட்டும், இல்லை கருப்பதிதலுக்கு தேவையான இரத்த ஓட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு சீராக நடக்கும். ஸோ செகண்ட் நீங்கள் இஞ்சி எடுத்துக்கலாம். தேர்ட் என்ன அப்படின்னா மக்கா ரூட். இந்த மக்கா ரூட்டுங்கிறது நமக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு இல்லை, இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. மக்கா ரூட் பவுடர்னு போட்டாலே நமக்கு நிறைய ஆன்லைன் சைட்டில் இது கிடைக்கும். இல்லை நம்ம ஊரில் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அஸ்வந்தா பவுடர் அப்படின்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையிலையோ இது கிடைக்கும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நைட்டு நீங்கள் 1 கிளாஸ் பாலில் 1/2 ஸ்பூன் வரைக்கும் தான் இதை போடணும். 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம், இல்லை 1/2 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். டெய்லியும் போட்டு நீங்கள் அதை 1 கிளாஸ் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மல் வாட்டரில் குடிக்கிறீங்க, இல்லை வார்ம் வாட்டரில் குடிக்கிறீங்கன்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து குடிச்சிக்கலாம். இது நீங்கள் மட்டும்தான் குடிக்கணும்னு இல்லை, உங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஏன்னா இது ஸ்பெமோட கவுண்ட்டையும் அதோட குவாலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீ இதை 2 பேருமே எடுத்துக்கலாம். இதை டெய்லியும் எடுத்துக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்ல பெனிஃபிட் தான். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா பட்டை, அதாவது சினமன் பவுடர். இல்லை இது டீயாகவும் குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் பவுடரை மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூடயோ இல்லை சாலட் மாதிரி பண்ணி அது கூடயோ போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டீயாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நைட்டே நீங்கள் 1 கிளாஸ் டம்ளரில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அதை ஊற விட்டுட்டு காலையில் அதை நல்லா காய்ச்சி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெய்லியுமே எடுத்துகிட்டு வரப்போ உங்களோட கருமுட்டை வெடித்தலுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களோட ஓவுலேஷன் கரெக்டான டைமில் நடக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா அவகேடா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த அவகேடா ப்ரெக்னன்சி ஜேர்னி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு கருமுட்டை வளர்கிறதா இருக்கட்டும், வெடிக்கிறதா இருக்கட்டும், இம்ப்ளான்டேஷன், உங்களுக்கு இயர்லி ப்ரெக்னன்சி இல்லை ப்ரெக்னன்சியோட 3 ட்ரைமஸ்டர், இந்த மாதிரி எல்லா டைம்லேயுமே நீங்கள் இந்த அவகேடாவை எடுத்துக்கலாம். கூடவே நீங்கள் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னா கூட, அதாவது ஆரஞ்சாக இருக்கட்டும், லெமனாக இருக்கட்டும், இதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வெறும் வயிற்றில் எடுக்காமல் உங்களோட லன்ச் டைமுக்கு அப்புறம் இல்லை உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே நீங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய தண்ணி குடிங்க. இது நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட பாடியில்
பிளட் சர்க்குலேஷன் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். முக்கியமாக நமக்கு பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கலாம், இல்லை ஓவரியில் வீக்கம் இருக்கலாம். இது எல்லாமே நான் இப்போ சொன்ன ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறப்போ நல்லாவே கம்மியாகும். பிசிஓஎஸ் கூட கம்மியாகி உங்களுக்கு கரெக்டான டைமில் ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.